ஹை ஃப்ரெண்ட்ஸ், எலெக்ஷன் கமிஷன் தன்னாட்சி அதிகாரம் உள்ள அரசியல் சாசன அமைப்பா இருக்கிற இந்திய தேர்தல் கமிஷன் நாடாளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவை, மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச சட்டசபை தேர்தல்கள் நடத்துறாங்க. அதோட ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி தேர்தலையும் நடத்துறாங்க. சுதந்திர இந்தியாவோட முதல் தலைமை தேர்தல் கமிஷனா நியமிக்கப்பட்டவர் தான் சுகுமார் சென். இவர் 1950 1958 வரை இருந்த காலகட்டத்துல பதவியில இருந்து நாட்டோட முதல் பொது தேர்தலை நடத்துறாரு. தலைமை தேர்தல் கமிஷனோட பதவி காலம் 6 வருஷம். 65 வயது வரை பதவியில இருக்க முடியும். இது எது முதல்ல முடியுதோ அதுவரை தலைமை தேர்தல் கமிஷனரா பதவியில இருக்க முடியும். இதுவரை 25 பேர் தலைமை தேர்தல் கமிஷனரா பதவியில இருந்திருக்காங்க. 2025 பிப்ரவரி 19 நியமிக்கப்பட்டவர் தான் திரு ஞானேஷ்குமார் அவர்கள். இவர் 26வது தலைமை தேர்தல் கமிஷனரா இருந்திருக்காரு. 2029 ஜனவரி 26 வரை இவர் இந்த பதவியில இருப்பார். TN சேஷன் அவர்கள் தலைமை தேர்தல் கமிஷனா இருந்த காலகட்டத்துல தேர்தல் கமிஷனுக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கா அப்படின்னு மக்கள் பல பேருக்கு தெரிய வருது. இவர் 10வது தலைமை தேர்தல் கமிஷனா இருந்த காலகட்டத்துல, அதாவது 1990 டிசம்பர் முதல் 1996 டிசம்பர் வரை இருந்த காலகட்டத்துல தேர்தல்ல நடைமுறையில் உள்ள பல ஓட்டைகள் அடைக்கப்படுது. தேர்தல்ல வேட்பாளர்கள் தில்லுமுள்ள தடுக்க அதிரடியா பல சீர்திருத்தங்களை கொண்டு வர்றாரு. கள்ள ஓட்டை தடுக்க வாக்காளர் அடையாள அட்டை, தேர்தல்ல வேட்பாளர் செலவு கட்டுப்பாடுகள், லஞ்சத்தை ஒழிச்சு பிரச்சார நேரம், பிரச்சாரத்துக்கு ஒலிபெருக்கியை பயன்படுத்துறது, தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறது தொடர்பா TN சேஷன் அவர்கள் எடுத்த அதிரடி நடவடிக்கையால தேர்தல்ல முறைகேடுகள் பெருமளவு தடுக்கப்பட்டு ஓரளவு நல்ல பலன் கிடைக்குது. தேர்தல்ல வேட்பாளர்கள் தங்கள் தேர்தல் செலவு கணக்கை தாக்கல் செய்ய வேண்டியது கட்டாயம். 1999 பொது தேர்தல் அப்போ தேர்தல் செலவு கணக்கை தாக்கல் செய்யாத 1000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் 3 வருஷம் தேர்தலில் போட்டியிட தகுதி நீக்கமும் செய்யறாங்க. உங்கள் வாக்கு உங்கள் உரிமை, அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. நன்றி, வணக்கம்.